யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு கட்சி உதயம் என்றும் மறுமலர்ச்சி திமுக இரண்டாக உடைகிறது என்றும் பல்வேறு கட்டங்களில் அப்படியே கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு போட்டாவெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தேர்தல் காலங்களில் ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். ராஜேந்திரலேருந்து சரத்குமார்லேருந்து எத்தனையோ நடிகர்கள் முதற்கொண்டு பாக்கியராஜிலேருந்து ராமராஜ்யம் வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. ஏதோ சின்ன சின்ன கட்சிகள் ஆளுகள்லாம் படுறதையும் நம்ம பார்த்துட்டோம் வச்சுட்டோம். அப்படி மதிமுகவிலிருந்து துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா ஒரு கட்சியை துவங்கியிருக்கிறார். அது இன்னும் பேர் அறிவிக்கலை, கொடி அறிவிச்சிட்டாங்க. கருப்பு நெட்டுக்குத்தலாக இருக்குது, சிவப்பு படுத்து கிடக்கு, 7 நட்சத்திரங்கள் மூலையில் இருக்குது. அந்த 7 நட்சத்திரங்களுக்கு ஒரு காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை அவங்க பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட அந்த ஒற்றை வரி அதை நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறேன், நாங்களும் எம்பி ஆவோம், நாங்களும் எம்எல்ஏ ஆவோம். இருடி அப்படின்னு கேட்கார். நான் கேட்க, உங்களை எம்பியை ஆக்குறது எவன்டி? உங்களை எம்எல்ஏ ஆக்க போகிறது எவன்டி? இதுதான் ஒரு கேள்வி. நீ பேசிட்டீங்க பொதுக்கூட்டத்தில், நீங்கள் பொது வழியில் நீங்கள் பேசிட்டீங்க. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி வெளியே ஓடி வர்றாங்க பாருங்கள். இதைத்தான் யுனிவர்ஸ் சேனலில் நான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு பின்னால் ஒரு கட்சி திட்டமிட்ட சதி செய்கிறது அப்படிங்கிறது. அதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை எம்பியா யார் ஆக்குவா, எம்எல்ஏவா யார் ஆக்குவா? யார் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தது? யாரோட பின்னணியில் நீங்கள் இயங்குகிறீர்கள் கேட்பாங்கல்ல. நீ இந்த மாதிரி மல்லை சத்யா நீக்கப்பட்டவர்களோடு கட்சிக்கு விரோதமாக மறுமலர்ச்சி திமுகவை திமுகவோடு இணைத்து விடலாம் என்று பேசிய திருப்பூர் துரைசாமி அவர்களிடம் நீங்கள்லாம் இவர் தொடர்பில் இருக்கிறார் என்கின்ற பேச்சைத்தான் மதிமுக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் அவர் தன்னுடைய பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறாரு, அறிக்கையிலையும் வெளியே கொடுத்திருக்கிறார். இதை ஆதாரத்தோடு நிரூபித்துள்ளோம் என்பது அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் சொல்கிறாங்க. இதைத்தான் அவர்கள் நிர்வாகக்குழு கூட்டத்தில் விளக்கம் கேட்டதுக்கு எஞ்சி கட்சியை விட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டார் சத்யா. அப்போ அதுக்கு பதில் இல்லை. மறுமலர்ச்சி திமுகவோடு இணைச்சிருங்க, உங்களுக்கு எதுக்கு தனி கட்சி அப்படின்னு கேட்ட ஒரு ஆளோடு நீங்கள் போய் இருக்கலாமான்னு கேட்டால், நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும். இந்த வார்த்தையும் இணைத்து பாருங்கள். மறுமலர்ச்சி திமுகவை விட இன்னைக்கு நேற்று 4 பேர் கூடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னும் அமைப்பு பேர் கூட வைக்கல. காசை கொடுத்தா நீங்கள் யாரை வேணாலும் கூட்டம் கூட்டலாம், எங்கே வேணாலும். அதெல்லாம் இன்றைக்கி கண்ணால் பார்த்தேன். திமுகவிலும் காசை கொடுத்தான் கூட்டுறாங்க, அதிமுகவிலும் காசை கொடுத்தான் கூட்டுறாங்க. ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கே அதுதான் நிலைமை. பிஜேபிக்கு பெரிய கூட்டம் கூடுறதா அப்படித்தான் நடக்கும். ஆனால் திருச்சியில் மதிமுக அவங்க கூட்டம் கூடிய லட்சக்கணக்கில் கூட்டம் கூடியது என்று நக்கீரன் பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய செவ்வியில் அவர் சொல்லவும் செஞ்சுருக்கிறாரு, பதிவும் செஞ்சுருக்கிறார் ட்விட்டரில். அதை எப்படி கம்பேர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், திருச்சி மாநாட்டிற்கு சாரையாக வண்டிகளோடு, மேலும் அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் என்பதையும் செய்தியாக அவர் நம்பர் போட்டிருக்கார். 1 லட்சத்திற்கும் மேலான மக்கள் சாரையாக போயிருக்கிறார். ஆனால் அவர் கம்பேர் பண்ணுறது விஜய் கூட்டத்தில். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் எத்தனை பேர் நிற்க முடியும் அப்படிங்கிற கணக்கு பார்த்து அவர் 40,000 60,000 பேர் உச்சபட்சம் சொல்கிறார். இதில் எது பெருசு என்று கேள்வி கேட்கிறார். அதுக்கு நான் விடையாக வச்சுக்கிறேன். அந்த மாநாடு, திருச்சி மாநாடு 2.5 மணி நேரத்தில் முடிந்து விட்டதுன்னு சொல்கிறீங்க. குறைந்தபட்சம் 5 மணி நேரம் நடந்தது. 3 மணி, 4, 5, 6, 7, 8 5 மணி நேரம் மாநாடு நடந்தது. நீங்கள் 13 மணி நேரம் நாங்கள் நடத்தியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்றைக்கி இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கரூரில் செப்டம்பர் 17 திமுகவின் 30 விழா மாநாடு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. பேசுவீங்களா? காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. காலத்துக்கு தக்கன தன்னை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுதான் இப்பொழுதுதான் 32 ஆண்டு கால வரலாற்றில் இப்பொழுதுதான் மறுமலர்ச்சி திமுக ஒரு டைம் ஷெட்யூல்டு படி ஒரு கூட்டத்தை நடத்தி முடிக்கிறாங்க, பொதுக்குழு கூட்டத்தையும். அதற்கு முன்னோடியாக இருந்தது திமுக மதுரையில் ஒரு கூட்டம் நடந்தது, பொதுக்குழு கூட்டம். கோடி செலவழித்து 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. யாருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இது நடந்ததா நடக்கலையா? நீங்கள் பேசக்கூடியவர்களும் அதுலேயும் நீங்கள் பேசணும் இல்லையா? அதையே நீங்கள் பேசலை. தேர்தலில் நாங்களும் எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆகும், நாங்கள் என்ன வனவாசம் போகிறதுக்காக நாங்கள் கட்சி இருக்கோம் வைக்கிறோம் பேசுகிறீல்ல. உங்களுக்கு யார் சீட்டு கொடுக்காங்கிறத ஐ ஆம் வெயிட்டிங். விஜய் பாணியில் சொல்லலாம்ல.
எங்கே போகுதுன்னா 5-6 மாதம் தானே, எல்லாம் ஒரு இடத்துக்கு வெளியில் வந்து தானே ஆகணும். பூனைக்குட்டி எல்லாம் டவக்குன்னு வெளியில் வரும்ல. உங்களை யார் நடத்துகிறா, உங்கள் எதிரில் என்ன பேசுகிறா? திருப்பூர் துரைசாமி அவர்களுக்கு எம்எல்ஏ ஆகும் ஆசை இல்லையா? புலவர் செவந்தியப்பன் அவர்களுக்கு எம்எல்ஏ ஆகும் ஆசை இல்லையா? தோழர் அழகு சுந்தரம் அவர்களுக்கு எம்எல்ஏ ஆகும் ஆசை இல்லையா? மல்லை சத்யா அவர்களுக்கு எம்எல்ஏ ஆகும் தகுதி இல்லையா? எல்லாருக்கும் தான் தகுதி இருக்குது. இந்த வார்த்தை யார் கொடுத்த உத்தரவாதத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள்? உங்களை விட நாங்கள் எம்எல்ஏ எம்பி அந்த கனவுல தான் இன்றைக்கி எல்லாம் கூடியிருக்கதா தானே மக்கள் பேசுகிறார்கள். செய்தி வெளிவருகிறது. ஆனால் அந்த செய்திக்கு போய் சவுத் பீட் பெலிக்ஸ் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறதா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன நாட்டிற்கு உழைத்து என்ன தீர்மானங்களை முன்னெடுத்து இவர்கள் என்ன விஷயத்தை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று லைவில் போடுறது, அது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூட நீங்கள் போட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி அவர்களை கௌரவிக்கக்கூடிய காட்சியையும் பார்த்தோம். எத்தனை அவமானம், எத்தனை இழிவு! ஒரு தமிழ்நாட்டின் மூத்த தலைவர், அரசியல் தலைவர் அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக ஒரு தேரை இழுப்பது, ஊர்கூடி தேர் இழுப்பதைப் போல எத்தனை பேர் சேர்ந்து தான் அந்த இதை வைகோ அவர்கள் மீது பழியவும் இழிவையும் சுமத்துறது எங்கே இருக்கு? அதை நீங்கள் திமுகவை நோக்கி பேசிடுவீங்களா? அண்ணா திமுகவை நோக்கி பேசிடுவீங்களா? ஏன் திராவிடர் கழகத்தை நீங்கள் குற்றம் சாட்டிட முடியுமா? தோழர் அன்புராஜ் எல்லா பத்திரிகைகளையும் செய்தி பாருங்கள். ஆசிரியர் வீரமணி அவர்களின் வாரிசு தோழர் அன்புராஜ், இது பேசிடுவியா? ஒரு கட்சி காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த கட்சி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தனக்கான தலைவரை தனது தொண்டர்கள் தானே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். நாஞ்சில் சம்பத் அவர்கள் மறுமலர்ச்சி திமுகவை விட்டு வெளியே போன பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஜெயலலிதா அழைப்பின் பேரில் சேர்ந்ததுன்னு சொல்லி போய் சேர்ந்துட்டீங்க. இன்னோவா காரை வாங்கினு இன்னோவா சம்பத் என்று அழைக்கப்பட்டார். அதை பெருமையாகவும் அவர் சொல்லிக்கொள்வார். அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்கு பிறகு அதிமுகவிலிருந்து வெளியேறி போன பிறகு நேராக சசிகலா அவர்களுடைய அணியில் இருந்தாப்புல அங்கேருந்து முடிஞ்சு டிடிவி தினகரன் அமைப்பை துவங்கும்போது வெளியில் வந்துட்டேன், வச்சுட்டோம். ஒன்றுக்கு ஆகாது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சு வந்துட்டேன். இன்றைக்கு வரைக்கும் திமுகவில் கூட உங்களை சேர்க்கலையே. அவர் எதுக்கு இந்த மேடைக்கு வராரு? எத்தனை இழிவான சொற்கள்! நாகரிகத்தை பற்றி நீங்கள் பேசுவதா பொது இருந்தால் என்ன பேச்சு? இன்னும் கிடையாது. தனிப்பட்ட பகை, முரண் எல்லாம் பேசுகிறது அவன் இவன் என்று ஏகவசனத்தில் உண்டான பேச்சு. இந்த சைட்லேருந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு வார்த்தை கூட எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டோன்னா அப்துல் காதர் அவர் பேசுகிறார். முக்கியம் அவர் பேசுகிற பாவம். ஒரு முறை என் அலுவலகத்திற்கு கூட தோழர் அவர் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு கடந்த வருடம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க. தமிழ் இயக்கம் அமைப்பின் சார்பாக இதே அலுவலகத்திற்கு அப்துல் காதர், சில 2-3 மாதங்களுக்கு முன்னால் இறந்த வானமாமலை அவர்களும் என்னோட அலுவலகத்தில் இந்த பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துக்கு வந்து இருக்கிறார்கள். அவர் எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பெரியார்தாசன் மனைவி, அவர் வீட்டு பிள்ளை, அங்கேருந்து அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் யார்? மரணிக்கும் போது மறுமலர்ச்சி திமுகவின் கொடியோடு மரணித்தவர் பெரியார்தாசன். தந்தை பெரியாரால் உச்சி முகரப்பட்டவர். திராவிடர் கழகத்தின் கொள்கைகளை, தந்தை பெரியாரின் தத்துவத்தை தன்னுடைய எதிரிகளிடம் பேசி அவரை வெற்றி கொள்ள முடியாமல் இடங்களை தானமாக பெற்று திராவிடர் கழகத்துக்கு கொடுத்தவர். வைகோ அவர்களோட 7 தமிழர்களின் 3 தமிழர்களின் தூக்கு கயிறை அறுத்தெடுத்தது மட்டுமல்லாமல் 7 தமிழர்களை விடுதலை செய்வதற்கு போராடிய தலைவர் வைகோ பின்னாடி பெரியார்தாசன் தானாக தேடி வந்து தாயகத்தில் காத்திருந்து செத்தால் இந்த இயக்கத்தில் சாவேன் என்று சொல்லி செத்தார். அவர் பிள்ளையை நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. என்னது இதை பெரியார் தினமான என்று பேச போகணும்னு சொன்னால் இதில் சாதியை பேசலாமா? அது நல்லா இருக்குமா? நாங்கள் அப்படி பேசக்கூடாது. நாங்கள் பேசக்கூடாதுல்ல. உண்மையை சொல்லுகிற போது, அதை உறக்க பேசுகின்ற பொழுது நீங்கள் பேசிய தத்துவத்தை நான் மீண்டும் சொல்லுகிறேன். அந்த ஒரு வரி எடுத்துக்கிறேன். நாங்கள் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, நாங்கள் ஒன்றும் அமைப்பு ஆரம்பிக்கிறது சும்மா இல்லை. உங்களுக்கு யார் கேரண்டி கொடுத்தா? புரியுதா? இப்போ நீங்கள் வார்த்தையை கொடுத்துட்டீங்க இல்லையா? உங்களுக்கு பின்னணி யார்? நீதி கட்சியின் வடிவத்தில் அந்த கொடி இருக்கிறதால நியாயத்தராசு இருக்கும். உதயசூரியன் படம் கூட வரைஞ்சிருக்கும் அதில். நான் சொல்கிறேன்,
திராவிட இயக்கத்தை முழுமையாக படித்து கரைத்து குடித்தவர்ன்ற அடிப்படையில் நாங்கள் பேசுகிறேன். நீதி கட்சியோட கொடி அந்த சாயலில் வச்சா நீதி என்ன நீதி உங்களுக்கு வந்துட போகுது? இப்போது இதே மறுமலர்ச்சி திமுக மீது குறை சொல்லும் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மகன் திமுக மகன் திமுக மகன் திமுக யாரை சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ திமுகவை பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்போது அவர்கள் சொல்லவில்லை என்றால் நல்லா இருக்கு. மகன் திமுகன்னா யாரை பொறுத்தது? திமுகவில் இப்போ வாரிசு யார்? அடுத்த வாரிசு யார்? அதுக்கு அடுத்த வாரிசு திரைப்படங்களில் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, நடிக்க ஆரம்பித்தாச்சு அறிமுகத்துக்கு. எங்களுக்கு இன்னும் நீங்கள் திமுகவை குறை சொல்கிறது மாதிரியே இருக்குது. சத்யா அவர்கள் யோசித்து கொள்ளணும். மகன் திமுக ஏதோ மறுமலர்ச்சி திமுக மட்டும் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் விவேக் சொன்ன மாதிரி அண்ணே ஓப்பனாக பேசுகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. இப்போது ரசிப்பவர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் தமிழர்களுக்கு ஒரு கேடு என்றால், தமிழ் இனத்திற்கு ஒரு கேடு என்றால், தமிழ் நிலத்தில் ஒரு நாசகார திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற சூழல் உருவாகும் என்று சொன்னால் களத்திற்கு வருவது தலைவர் வைகோ அவர்களும் அவர் உருவாக்கிய மறுமலர்ச்சி திமுகவும் தான் வருமே தவிர, நீங்கள் யாருக்காக சால்ரா வீசுகிறீர்களோ அவர்கள் அதிகாரத்தின் திசை பக்கம்தான் போவார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.